ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லோ பம்கின் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது நெய் பூசணிக்கான்னு கூட சொல்லுவாங்க. இதில் நெய்யெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நெய் மாதிரி அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும். அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். ரசம் சாம்பார் சாதத்துக்கு அருமையான காம்பினேஷனுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/4 kg மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாக தீஞ்சிரும். உள்ளே சொதன்னு தான் இருக்கும். நமக்கு நல்லா முறுமுறுப்பாக வேணும்னா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்குங்க. அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்லைஸ் தேங்காவை நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா துருவி வேணாலும் துருவி போட்டுக்கலாம். 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த தேங்காய் எப்படி இருக்கணும்னா நல்லா மொறுன்ற மாதிரி மாறணும். அப்போ தான் இந்த மசாலாக்கான டேஸ்ட்டு கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை கண்டிப்பாக வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும். ஆனால் உள்ளே சொதன்னு இருக்கும். இப்போ இதையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பம்கின் இந்த அளவுக்கு மசிகிற மாதிரி வெந்திருக்கணும். இப்போ அந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இந்த நேரத்தில் சேர்த்துடலாம். வெங்காயமும் சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மசாலா பவுடர் இல்லைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்ச அந்த பூசணிக்காயை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. இப்போ அந்த மிக்சர் ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த அரைச்சிட்டு வந்த வேர்க்கடலை விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறணும். ரொம்ப குறப்பாக இருக்க வேணாம், ஓரளவுக்கு லேசாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த பம்கின் கறியோட இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஜென்டிலாக கிளறி விடுங்க. இது ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க. நம்ம எல்லாமே இது வதக்கினது தான், அதனால் எதுவுமே பச்சை வாசனை வரும்னு பயம் வேணாம். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது நம்ம சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.